நோவா ஸ்கோசியா மாகாணத்தில் அண்மையில் கொண்டுவரப்பட்ட குடிவரவு கொள்கை மாற்றங்கள் காரணமாக அங்கு பல வருடங்களாக வசித்து வரும் தற்காலிக குடியிருப்பாளர்கள் மற்றும் உள்ளூர் வர்த்தக நிறுவனங்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். மாகாணத்தின் நிரந்தர வதிவிட உரிமைக்கான நோவா ஸ்கோசியா மாகாண பரிந்துரை திட்டத்தில் கொண்டுவரப்பட்ட அதிரடி மாற்றங்களால் பல நூற்றுக்கணக்கான தற்காலிக தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். புதிய விதிமுறைகளின்படி இந்த பரிந்துரை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கான கால அவகாசம் 12 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் மே 1, 2024 முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்ப கோப்புகளும் தன்னிச்சையாக மூடப்பட்டுள்ளன. அத்துடன் உணவு மற்றும் உணவகத்துறை சார்ந்த சில தொழில்துறைகள் இந்த பரிந்துரை திட்டத்திலிருந்து முற்றாக நீக்கப்பட்டுள்ளன. இதனால் பல வருடங்களாக இந்த துறைகளில் பணிபுரிந்து தங்களது பணி அனுமதி பத்திரம் காலாவதியாகும் நிலையில் உள்ள தொழிலாளர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த திடீர் மாற்றங்கள் தற்காலிக தொழிலாளர்களை மாத்திரமன்றி உள்ளூர் வர்த்தக நிறுவனங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. உணவகங்கள், கட்டுமானத்துறை, உற்பத்தித்துறை மற்றும் சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் தங்களது திறமையான பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை இழந்து வருவதாக கவலை வெளியிட்டுள்ளன. இது குறித்து பேசிய உள்ளூர் வர்த்தக அமைப்புகள், பல வருடங்களாக பயிற்சி அளித்து எமது நிறுவனங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய தொழிலாளர்கள் வேலை அனுமதி நீட்டிப்பு கிடைக்காததால் 90 நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது எமது வணிகங்களை முடக்கும் செயலாக அமைந்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளனர்.